வணக்கங்க. அவர் ஆட்டோ டிரைவரு. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா இது பனியன் போட்டுன்னு வீட்டிலேருந்து பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆட்டோவிலேருந்து பேசணும்னு எங்களுக்கும் ஆசை தான். எங்கன்னா நிப்பாட்ட முடியுதா? நிப்பாட்ட முடியல. உடனே எங்கள் மேலே கேஸ் வந்துடுது. இங்கேயா நிப்பாட்டுற, நோ பார்க்கிங் நிப்பாட்டுறேன்னு நாயை விரட்டுறான் மாரி எங்களை விரட்டுறாங்க. சரி ரைட்டு, அது நிப்பாட்டக்கூடாது, அது கரெக்டு தான். அது எல்லா இடத்துலையும் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம்ல. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது ஈஸியாக நீங்கள் 20 ரூபா நாங்கள் கேட்குறோம், 30 ரூபா கேட்குறோன்னு அசால்ட்டாக நீங்கள் சொல்லிடுறீங்க. இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கும் ஒரு சூழ்நிலை வரும் தான், இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 20 ரூபா 30 ரூபாவில் நீங்கள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ஒன்றும் இது இல்லை. உங்கள் உயிரை பாதுகாத்து நாங்கள் எடுத்துன்னு போய் சேர்க்குறோம், எங்களோட கடமை அது. மற்றவங்க யாரையும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்கள் வண்டி உங்கள் கிட்டேருந்து எதுவும் பிடிங்கின்னு போகாத அளவுக்கு உங்களை பாதுகாத்து நீங்கள் இறங்கி அப்படியே திரும்பி அப்படியே வீட்டில் கால் வைக்கிற மாரி, இறங்கி ஆஃபீஸில் கால் வைக்கிற மாரி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? 20 ரூபா கொடுக்குறனால 30 ரூபா கொடுக்குறனால தப்பாகிட்ட போகிறது கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு வேலை செய்கிறாங்கன்றப்போ, அவங்களுக்கு கஷ்டன்றப்போ ஒரு 10 ரூபா ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி எப்படி யோசிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏங்க, உங்கள்கிட்ட 20 ரூபா 30 ரூபா வாங்கி நான் பில்டிங்கை கட்டிட போகிறேன். எந்த ஆட்டோ டிரைவராச்சு வண்டி ஓட்டி பில்டிங் கட்டணும்பா, பில்டிங் கட்டிட்டேன்பா, இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த துட்டில், இல்லை பையனை காலேஜில் சேர்த்துறேன். இன்னொன்று தெரியுங்களா, எனக்கு 2 பையன். அவனுங்களுக்கு 2 பேருக்கும் ஃபீஸ் கட்ட முடியாமல் 50,000 கட்ட முடியாமல் 2 பேரும் காலேஜ் விட்டு நின்ட்டானுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஒருத்தனை வந்து லாஸ்ட் இயர் முடிக்கணும். எங்களுக்கு யாருன்னா இப்படி ஹெல்ப் பண்ணி கொடுக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. எங்கள் உழைப்பு தான். சரிங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மற்றபடி யார் மனசும் நாங்கள் புண்படுத்தணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விடுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் கொடுக்குறனால தான் நான் கோடீஸ்வரனாக போகிறதும் கிடையாது, கொடுக்கலன்னா நான் பிச்சைக்காரனாக போகிறதும் கிடையாது. கடவுள் ஒருத்தர் இருக்கிற யாராருக்கு படியாக இருக்குன்னுட்டு நாங்கள் ஒரு நாளைக்கு 4000 5000 எடுத்துன்னு போகல, ஒரு நாளைக்கு 300 400 எடுத்துன்னு போகிறது பெரிய விஷயம். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நாங்களுக்கு எக்கச்சக்கமாக கடன் வாங்கி வச்சுருக்குறோம். சரிங்களா? அந்த தண்டலை கட்டிட்டு நாங்கள் வரத்துக்குள்ளே எங்கள் உயிர் போடுறதுக்குள்ளே வீட்டுக்கு போனால் வீட்டில் திரும்ப 100 200 300 கொடுத்தோன்னு அங்கே ஒரு சண்டை. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா சொல்லுங்கள்? ஏதோ ஒரு இன்றைக்கி பிச்சை எடுக்கிறவங்க கூட ராஜா வேறு 3 வேளை நிம்மதி திருப்பி உட்காந்து சாப்பிட்றாங்க. நாங்கள் 1000 2000 சம்பாரிச்சு கூட 3 வேளை ஒழுங்காக அந்த டிரைவருங்க சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் சொல்லுங்கள், நான் 3 வேளை கரெக்டாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுங்கள். முடியாது. இந்த வீடியோ போனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் மனசில் இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஆட்டோ வரேன்னு ஒரு சிலர் பண்ணுறதுனால எல்லாமே தான் ஆகிடுமா சொல்லுங்கள்? ஒரு சில கஸ்டமர் கூட யாரும் ரொம்ப திம்பராக பேசுகிறாங்க. அதையும் நாங்கள் பொறுத்துன்னு போலியா, எவனோ ஒருத்தன் கேன்சல் பண்ணுறான், எவனோ ஒருத்தன் திட்டினான்னு எங்ககிட்ட வச்சுக்கிறாங்க. மன்னிச்சிடுங்க, ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க.